Dear students and parents, welcome to Classic NEET Academy. First of all, இந்த நல்ல நாளில் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமியோட ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சார்பிலும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த பொங்கல் திருநாளில் நம்ம எதையுமே சயின்ஸ் எதுவுமே ஃபிசிக்ஸ் வச்சு நம்ம ரிலேட் பண்ணலாம். ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் பொங்கல் நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் வந்து ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் பொங்கல். பொங்கல் பானையை பற்றி எடுத்துருக்கிறேன். பொங்கல் பானை பாட், அதுக்கு லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. லோ தெர்மல் கண்டக்டிவிட்டினா இந்த வெப்பத்தை கடத்துறது வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து எனர்ஜி தானே வேஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் தமிழர்கள் ஏன் வந்து லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கிறத சூஸ் பண்ணாங்க, நம்ம உணவு சமைக்கிறதுக்கு ஏன் அதை சூஸ் பண்ணாங்க, பொங்கல் அப்போ ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு காரணம் தான். ஒய் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார் அ பொங்கல் பாட்? ஃபஸ்ட்டு திங் வந்து நமக்கு சமைக்கிற உணவு வந்து ஈவனாக குக் ஆகணும். தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல தீஞ்சு போய் ஒரு இடத்துல நல்லா குக் ஆகாமல் ஒரு இடத்துல நல்லா குக் ஆயிரும். அப்போ ஈவனாக குக் ஆகிறதுக்காக நிறையா நேரம் குக் ஆகணும், ஈவனாக குக் ஆகணும். ஏன்னா நம்ம சாப்பிட போகிற பொருள் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும் பண்ணுறோம், நல்லபடியாக சாப்பிட்றதுக்கு. அப்போ அந்த நல்ல உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஈவனாக குக் ஆகணும். அது ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவில் இருக்கிற சத்து பொருட்கள் நியூட்ரியன்ஸ் வந்து அது அப்படியே இருக்கணும். ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டியில் டெம்பரேச்சர் அதிகமாக கண்டக்ட் ஆகும்போது அந்த நியூட்ரியன்ஸ் வந்து வேஸ்டாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கிற பானையை சூஸ் பண்ணாங்க. அதனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பானையில் சமைச்சு சாப்பிட்றாங்க. இது ரெண்டு தான் ரீசன். இது நம்ம ஃபிசிக்ஸில் இருக்குது. இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஃபிசிக்ஸ் நீட் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலும் இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி வரும்பொழுது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட், ஒரு ராட் இருக்குன்னா அதுக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குன்னா அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தான் அந்த Q/T இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். அதில் வர்ற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போ அதோட யூனிட் வந்து Q/T, அதாவது உங்களுக்கு வந்து ஜூல் பர் செகண்ட் வாட்னு சொல்லலாம். இங்கே ஒரு மீட்டர் வரும், இங்கே மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு அப்படின்னா வாட் பர் மீட்டர் கெல்வின். இந்த யூனிட் தான் அதோட SI யூனிட், அதாவது ஜூல் பர் செகண்ட் இல்லைன்னா வாட் பர் மீட்டர் கெல்வின். வாட் மீட்டர் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் வரும். அதுதான் நீட் 2019 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வேற ஒன்றும் இல்லை, இந்த யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி வாட் மீட்டர் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதான் வந்து அதாவது இவ்வளோ ஈஸியானதான். நம்ம ஃபிசிக்ஸையும் சயின்ஸையும் ஈஸியாக லைஃப்பில் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணி லைஃப்பில் வந்து அழகாக வந்து ரிலேட் பண்ணி நம்மளால் படிக்க முடியும். அவ்வளோ ஈஸியானதான் நீட் ஃபிசிக்ஸும். மீண்டும் ஒரு முறை உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சார்பிலும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.